யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். போதும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும்படி திருவிருந்தில் நாம் என்ன செய்யணும்? அந்த பந்தியில் நாம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டியது இந்த நாட்களில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றையதான் திருவிருந்து ஆராதனை வைக்கலாம் என்று நாம் பார்த்தோம். நேற்று என்னால முடியல, கால் வலி. இப்பொழுது கூட நின்று நிக்க முடியல பாருங்க. அப்படிப்பட்ட பலவீனங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவர் இதையும் ஜெயித்தார். உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தவராக காணப்பட்டார். இந்த நாட்கள்ல அந்த கால் அசதி. போன வாரம் பிள்ளைய வந்ததுக்கு புறமா இங்க மாத்திரம் இல்ல, மொழி பூரா கால் வலிக்குதான். கால் வலி, கால் வலி பூரா ஜப குறிப்பு பூரா கால் வலி பாருங்க. அப்படி இருக்கு. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இந்த கால் வலி கூட என்னைய கூட பலவீனப்படுத்துது. இப்ப 2-3 நாளா கால் வலி பாருங்க. அவ்வளவா நிக்க முடியல ரொம்ப நேரம். கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் உபத்திரவங்கள் வழிதான். கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே பாடுகளின் ஜீவியமாகவே இருக்கிறது. அவர் இரத்தத்தையும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தையும் பானம் பண்ண வேணும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். அதில் உண்மையாக நாம் சுத்திகரித்து உண்மையா பரிசுத்த உள்ளத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19-20 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது எப்படி செய்யணுமா? இத அவர் நினைவு கூறும்படி, மரணத்தை நாம் நினைக்கும்படியாய் எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியில அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யல. ஏன்னா நாம் கஷ்டப்படக்கூடாது என்று அவர் பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக பலியானார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதை நீ நினைவு கூறும்படியாக இதை நாம் செய்யணும். ஒவ்வொரு சபையெல்லாம் வாரம் திருவிருந்து ஆராதனை. இது மகிமை தெரியாது அவங்களுக்கு. பாருங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்தலாம். நினைவு கூறும்படி மாதத்துல வாரம் செய்யலாம். அப்ப நினைவு கூறும்படி நாம் செய்யணும். திருவிருந்து அதோடைய மாமிசத்தை இரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்க எப்படி இருக்கணும்? முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனத்துல பாருங்க, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு அதை நினைவு கூறும்படி இதை நாம் என்ன செய்யணும்? நாம் தொடர்ந்து அவர் வரும் வரை, அவருடைய வருகை, மரணம் வரும் வரை, அவர் சந்திக்கும் வரை நம்ம நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார்.
இதை நான் பானம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் நடக்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் வைத்து போயிருக்கிறார். அவர் வரும் வரை நாம் இதை செய்யணும். நம் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, அந்த முழுக்கு ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. நம்ம முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாசத்துல முதல் வாரம் நம்ம என்ன செய்யணும்? அவரை நினைவு கூறும்படியாக அவருடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் நான் பானம் பண்ண வேண்டியது இந்த நாட்களில மிகவும் அவசியமாக இருக்கிறது. திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்த பின்பு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்த பாத்திரமாக இருக்கிறதா என்று இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திப்போமாக, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. பானம் பண்ணும் பாத்திரமாக நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம் செலுத்துகிற பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாத்திரம் நான் என்னது? நம்ம இருதயம் தான். இந்த இருதயம் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். நமக்கு கிடைத்த மிக ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் என்னவென்றால் பாருங்க, நாம் அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுகிறோம். அதே வேளையில் நாம் அவருடைய பாத்திரமாக பானம் பண்ணுவது மிக அபாத்திரமாக ஒருபோது நம்ம பானம் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தமுள்ள இரத்தத்தை 2 செய்யும். யூதாசுக்கு பாருங்க, அவன் துணிகரமாக இயேசு கிறிஸ்து அவனுக்கும் கொடுத்தார். வேணா ஆண்டவரை, நான் குற்றம் உள்ளவன், உண்மை நான் காட்டி கொடுக்க நான் ஆயத்தம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவரை, நான் குற்றம் உள்ளவன், வேண்டாம், ஒண்ணு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. துணிகரமாக இயேசு கிறிஸ்து மாமிசத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணுனா அவனுடைய முடிவு என்ன? மரணம். 2 செய்யும். ஒன்னு ஜீவன் உண்டாகும், ஒன்னு மரணத்தை உண்டு. அபாத்திரமாக அசால்ட்டுக்காக ஒரு பயம் இல்லாம எடுத்தா மரணம், ஆத்மாவில மரணம் உண்டாகும். யூதாசை நாம் நினைத்துக் கொள்ளணும். ஒன்று, நாம் பரிசுத்த உள்ளத்தோடு பாவங்களை அறிக்கை செய்து என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு நீ பரிசுத்த பந்தியில கலந்து கொண்டால் ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபாத்திரம் என்பது என்ன? அபாத்திரமாக எடுப்பாங்க, அது மரணத்தை உண்டு பண்ணுமா. அபாத்திரம் என்பது ஆக்கினை தீர்ப்பு என்றும் ஆக்கினை என்பது தண்டனை என்றும் அர்த்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளுகிற நாம் என்ன செய்யணும்? ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் ஒரு பரிசுத்தத்தோடும் என்ன செய்யணும்? பரிசுத்த பந்தியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஒவ்வொரு இருதயத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிற. நம்மளை யாரும் பார்க்கல நினைக்க கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். பாவ மன்னிப்பின் பாத்திரமாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனத்துல இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்மை பாருங்க நம்முடைய பாவங்களை மன்னித்தார். இயேசுவின் இரத்தம் நமக்குள் வரும்போது மன்னிக்கிற பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும்போது நம்மை பாருங்க என்ன செய்யணும்? நம் மன்னிக்கிற பாத்திரமாக நான் காணப்பட வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேணும். மன்னிக்கிற பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை மன்னித்தார். அவர் மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பார். கணத்துக்குரிய பாத்திரமாய் நீ காணப்பட வேண்டும் என்றால் எவைகளை விட்டு உனக்குள்ள இருக்கிற பாவங்களை விட்டு நீ அகற்ற வேண்டும். அந்தகாரத்தின் கிரிகளை நீ அகற்றிவிட வேண்டும். உன் பாவங்களை நீ அறிக்கை செய்ய வேண்டும். இவைகளை விட்டு, பாவத்தை விட்டு நீ வெளியிலே வரும்போதுதான் உன்னை கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உன்னை வணைந்து கொள்ளுவார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் தாழ்மையுள்ள பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று ஏசாயா 66:2வது வசனத்துல வாசிக்கிறோம். நேரம் இல்லாதனால நீங்க குறிச்சு வச்சு வீடுகள்ல நீங்க பாத்துக்குங்க. 3வது நொறுக்கப்பட்ட பாத்திரம் என்று யோபு 12வது அதிகாரம் 6வது வசனத்துல பாக்குறோம். நறுமணம் வீசும் பாருங்க, அப்படி பாத்திரம் இருக்கான். திரும்ப வணையப்பட்ட பாத்திரமாய் நான் காணப்பட வேண்டும் என்று எரேமியா 18வது அதிகாரம் 14வது வசனத்துல பாக்குறோம். இப்படி நல்ல பாத்திரம், நல்ல பயனுள்ள பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல பாக்குறோம். 6வது நாம் பாக்குறோம் பரிசுத்த பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஏசாயா 52:1 நாம் பார்க்கிறோம். 7வது கவர்ச்சியான பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். 8வது தகுதியான பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். 9வது நறுமணம் வீசும் பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். 10வது நிரம்பி வழியும் பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று சங்கீத புஸ்தகம் 23:5 பார்க்கிறோம். பொற்பாத்திரம் என்று எபேரியர் 9:4 வாசிக்கிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். கடைசி எதுக்கு முழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பது நிமித்தம் நமக்கு லாபம் என்ன? முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது நிமித்தம் நமக்கு நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது, 1வது நாம் பார்க்கிறோம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று எபேரியர் 10வது அதிகாரம் 25 பார்க்கிறோம். ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்றோம். திருவிருந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இதை கடைபிடிக்க வேணும். சபை கூடி வர வேணும். ஆவியில் அனலா இருக்க வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் கட்டாயமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42-46 வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆத்ம ஆதாயம் செய்ய வேணும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க நம்முடைய வருமானத்தில் பாருங்க ஊழியத்தை நாம் தாங்க வேண்டும் என்று லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் நாம் கடைபிடிக்க வேண்டும். முழுக்கு ஞானஸ்தானம் பாருங்க எடுத்தால் மாத்திரமே இந்த பரிசுத்த திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஞானஸ்தானம் எடுப்பதில் நமக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன? பாவ கழுவப்பட இயேசுவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:16 வசனத்துல பார்க்கிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது. முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காத வரை நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய பாவங்கள் அப்படியே தான் இருக்கும். நீங்க முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுக்கும் நமக்கு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். மனம் திரும்பி நீ எடுக்கும் போது நீ உடன்படிக்கை பண்ணிருக்கிற, அவர் உன்னுடைய நினைவாய் இருப்பார். பாருங்க, அது
உன்னுடைய பாவங்களை அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. இரண்டாவது சந்தோஷம் கிடைக்கிறது. முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது உனக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகும். மூன்றாவது சோதனையில் ஜெயம் பெறுகிறோம். ஜெயத்தை கட்டளையிடுவார். எங்க வாசிக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1:12 அந்த வசனத்துல பார்க்கிறோம். 4வது ரட்சிப்பு உண்டாகிறது. நேசகுமார் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று மத்தேயு சுவிசேஷம் 3:16 வாசிக்கிறோம். பாருங்க, புதிய ஜீவியம் அடைகிறோம் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் பிரவேசிக்கும் தகுதியை இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் பெறுகிறோம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் பரிசுத்தம் உள்ள இரத்தமும் நமக்குள்ள உனக்குள்ள போகும் பொழுது நல்ல வழியில் நீ நடப்பாய், விழித்திருந்து நீ ஜெபிப்பாய். அதுதான் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பாருங்க, தங்கள் இந்த லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறோம். இந்த முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தான் கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பாருங்க, ஒவ்வொரு நிலவரத்தோடு இந்த தேவ சமூகத்துல நாம் இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தை எதுக்காக வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, எதுக்காக தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம்? அநேக இடங்கள்ல இந்த புத்திமதிகளோட கடந்த கிராமத்துல பட்டணத்துல எப்படி செய்தி ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கணும்னோ கொடுத்துருக்கிறேன். கிராமங்களையும் அப்படியே நம்ம கொடுத்துருக்கிறோம். பாருங்க, நம்ம ஒரு லட்சியத்தை நம்ம வர வச்சுக்கிறோம். நம்ம எதுக்காக இந்த பூமியில நாம் காணப்படுகிறோம்? நம்முடைய லட்சியம் என்ன? நான் யார்? எதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன்? என்னைக்காவது உங்களுக்கு அந்த இது வந்திருக்க? எனக்கு எத்தனை பிள்ளைய அதெல்லாம் நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். ஒரு லட்சியத்தோடு போகணும். நம்ம ஆடு மாடு மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அது கட்டுப்பாடு இல்லை. நாம அப்படி இல்லை. நம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரு லட்சியத்தோடு போனோம். காலையில நான் எழுந்து ஜெபித்தேன், ஜெபம் பண்ணினேன். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எதுக்காக அதிகாலையில் நாம் தேடுறோம்னா, அன்றைக்கு வர சோதனைகள் எல்லாவற்றையும் இந்த பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் இறக்கி வச்சிடுறோம். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார். அப்ப அதிகாலையில நாம் எழுந்து அவரிடம் நாம் அறிக்கை செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடி ஒரு அதிகாரத்தை படிச்சு பிள்ளைகளோடு கஷ்டம்தான். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது பாடுகளின் ஜீவியம். அன்று அப்ப அதிகாலையில் தூக்கம் வரும். அதெல்லாம் வெறுத்து உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட வச்சுட்டீங்கன்னா அவர் துதித்து துதித்து பாடினா போதும். அன்றைக்கு வர சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அவரை தாண்டி நம்மகிட்ட வராது. இன்னாட்ட வரத பிசாசு அனுமதி கேட்பான். ஜான் வீட்டுல அந்த மாதிரி நான் போகணும், எனக்கு அனுமதி கொடு. சின்ன ஒரு விஷயம் கூட நடக்குதுன்னா பிசாசு நேரடியா ஏன்னா பிசாசுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற தான் பாதுகாப்பு இருக்காது, நேரடியா சந்திக்கும். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்ட முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த நம்ம சோதனை வருதுன்னா கர்த்தர்கிட்ட அனுமதி கேட்கும் பிசாசு. யோபு பாத்தீங்களா? யோபு சோதிப்பதற்கு முன்பாக தேவனிடம் அனுமதி கேட்குது. அனுமதித்த பிறகுதான் சோதிக்கிறான் பிசாசு. அப்ப அதிகாலையில் நாம் ஜெபம் பண்ணும் போது அவரை தாண்டி எந்த சோதனையும் வராது. அதிகாலையில் ஜெபிக்கிற குடும்பம், இயேசு இருக்கிற வீட்டுல சமாதானம் இருக்கும். பிசாசு நுழைய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க அதிகாலை ஜெபிக்கல, காலையிலையும் மாலையும் ஜெபிக்கல, நீங்க சப்பானி தெரியுமா? நடக்காது, தவக்குங்க. சப்பானிகள் அல்லேலூயா போடுங்க. சப்பானி யாரு? சப்பானியா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஆவிக்குரிய ஜீவித சப்பானிகள். இப்ப சரீரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கு, ஒவ்வொன்றும் இப்படி இருக்குங்க, நல்ல குண்டு நேரத்தெல்லாம் பஸ்ல பாவம் அது பசாம நடந்தே போயிருக்கலாமே சொல்லிட்டு சரியான இப்படி டபுள் மடங்கு 150 கிலோ இருக்கும் ஒரு சகோதரி. பிராயில் கோழி இப்படி இருக்கும், கிசு கிசுன்னு இழைச்சிட்டு எது எப்படிடா அந்த ஜீவனை வச்சுட்டு வருதோ
நான் பஸ்ல போற அன்னைக்கெல்லாம் எனக்கு வந்த சோதனை வரதெல்லாம் வந்துட்டு அங்கிட்டு இடிச்சுக்கிட்டே கிடையாது. சீ கரும்பு அது இங்கிட்டு இருக்கு, அது அதையும் சொல்ல இங்கிட்டு போனா இங்கிட்டு வர ட்ரை தள்ளி இல்லை, அது இப்படிதான் நிற்கும், அவ்வளவு இடைவெளி இருக்கு, அது இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது நீ வண்டி மாட்டு வண்டி ஏதாவது வண்டி வேணும்னு பிடிச்சு போகணும், ஏன் எங்களை உயிரை வாங்குற சொல்லிட்டு அங்கே 2 வயதுங்க. அது பார்த்தா நமக்கு பாவமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமா போச்சு. இங்க இருந்து ராமநாடுக்கு போயிட்டு வரக்குள்ளும் எனக்கே இதாயிருச்சு பாவம். அதுக்கு இப்படி இருக்கு, நின்றுகிட்டே வந்துச்சு இடம் இல்லாம. அது சீட்டு கொடுத்தாலும் 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். அது உட்கார்ந்து ஒரு ஆளுக்கு தான் காணும் பாருங்க. அந்த அளவு இருக்காங்க. ஆண்களும் இப்படி இருக்காங்க. நீங்க முகாமுக்குள்ள பார்த்துருப்பீங்க, 2 பையங்க வந்தாங்க. ஆனா நம்ம சொல்றோம் அவங்க உடம்பு ஆகணுமோ, இந்த சரீரத்தை வச்சு எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் ஏசி, எந்நேரமும் ஏசி, அதுதான் காத்தாடி எல்லாம் இருக்கணும். அப்படி வெயிலுக்குலாம் வந்தா அவ்வளவுதான் மயங்கி விழுந்துருங்க பாருங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்ப எதுக்காக நான் சொல்ல வந்தேன் சொல்லுங்க, அதுவும் தெரியல. எதுக்காக நம்ம சொல்ல வந்தேன் நான், இப்ப எதுக்காக எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வந்தேன் நானு. சொல்ற வார்த்தை இருதயத்தில் அப்படியே நம்ம பதிஞ்சு வச்சிருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வனிதா பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த இருதயம் எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கே நான் நினைப்பேன், என்னப்பா அந்த சகோதரி கொடுத்த அந்த நினைவுகள் நமக்கு இல்லையே. செய்தி முடித்ததும் கரெக்டா பாயிண்ட பிடிப்பாங்க. எப்பயும் நம்ம உஷாரா இருக்கணுமோ சொல்லிட்டு செய்தி கொடுக்குறோம், ஓடணும் ஒன்று மறந்துடும். அவங்க கரெக்டா அந்த இருதயத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம எழுதி வச்சா நான் பார்த்து சொல்றேன் பார்த்து அவங்க இருதயத்தில் எழுதி வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கரெக்டா கூட்டம் முடிஞ்சு ரெடியா நிற்பாங்க. அப்ப நம்ம கரெக்டா சொல்றதுக்கு தகுதியா இருக்கணும். இப்ப சொல்ற வார்த்தையும் கூட நீங்க மனசுல கொண்டு. எதற்காக நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், எதுக்காக சொன்னேன் தெரியல. அதை நீங்க மனதுல வச்சுக்கணும். எதுக்காக எடுத்துக்காட்டுக்கு சொல்றாருன்னு நினைக்கணும். பாருங்க அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறோம். நான் பஸ்ஸுக்குள்ள போகும்போது எதுக்கோ நான் எடுத்துக்காட்டு சொல்ல வந்தேன் பாருங்க. அப்ப இந்த பாயிண்ட பிடிக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு லட்சியம் இருக்கணும். ஆண்டவருக்காக ஜீவிக்கிற நாம் அதிகாலை எழுந்து நான் ஜெபித்தேன் சொல்றவங்க கைகளை உயர்த்து. எத்தனை பேர் ஜெபம் நீங்க வேதம் வாசிச்சீங்க? ஏன்னா சப்பானி என்னன்னா சப்பானி பாயிண்ட்டுக்கு வாங்க. அந்த சப்பானின்னா தவந்துகிட்டு போகும், நடக்க முடியாது. இப்ப நம்ம சரீரத்துல என்ன செய்யறோம் அதுக்காக சொல்ல வந்தேன். என்ன விசுவாசிகளா இருக்கீங்க, சொல்லணுமா இல்லையா? அதே சரீரத்தோட நடக்கிறாங்க. நல்ல வளர்ச்சி இருக்கு சரீரத்துல. ஆனா ஆவியில என்னது சப்பானி, ஒரு வளர்ச்சி இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல. ஏதாவது சங்கீதத்துல ஏதாவது எடுத்து சொன்னா நீங்க சொல்லணும் வசனம். நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? இயேசுனா யாரு? இயேசுனா என்ன பொருள்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்ப உங்களுக்கு ஒரு வழியை நீங்க வச்சுக்கிறணும். அது இயேசுவின் வழியில நீங்க செல்லணும். இதை செய்யணும், செய்யக்கூடிய கட்டுப்பாடு. இப்ப விசுவாசத்திலும் அன்பிலும் நீங்க வளர்ச்சி அடையணும். ஆவி ஆத்மா வளர்ச்சி அடையணும். சரீரம் வளருது ஒரு இடிச்சு விட்டு கூட போயிருவாங்க. அந்த அளவுக்கு சரீரத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா என்ன இல்ல ஒரு சரியான ஒரு இது இல்ல. ஒரு பயணம் மதுரையில சரியான குண்டு. சரீரம் நல்லா இருக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி ஒண்ணுமே வசனமே சொல்ல தெரியல, பாடல் படிக்க தெரியல. அவனுக்கு என் பிள்ளைய கொடுத்துட்டு இப்படி போறதா? ஒரு வேண்டாம், நல்ல ஒல்லியான மாப்பிள்ளைய பாருங்க. நடந்தது நான் சொல்றேன். கடைசிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்படிதான் இருக்கான். பிராயிலு கோழி மாதிரி வளர்த்து சரீரத்தை இப்படி வச்சா யாருதான் கெட்டுவா? என் பொண்ணை கொடுத்து நொறுங்கி போயிரும். இவன் இந்த தண்டி இருக்கான் சொல்லிட்டு வேண்டாம் வேணா, இன்னும் கல்யாணம் ஆகல. சரீரத்தை அவளை வளர்த்து வச்சிருக்கேன். ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு வசனம் கூட சொல்ல தெரியல. ஆவிக்குரிய மனுஷன் குறுகி போயிருக்கான், குழந்தையா. நம்ம பிள்ளைய பிறந்தது முதல் சப்பானியா வளர்ச்சியே இல்லாம இருந்தா வேதனைப்படுவான். அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன். பெருக்கு மனுஷன் அழகான ஒரு பாடல் படிச்சார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா.
அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரி இந்த உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடையணும். காலைல எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சீங்க, ஜெபிச்சீங்க? கைகளை உயர்த்துங்க. நிறைய பேர் சப்பானி இருக்காங்களே, கையை நல்லா உயர்த்துங்க. இல்ல இருந்தா அரை சப்பானி ஆயிருவீங்க. வரும் காலைல எந்திரிச்சு நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்காதவங்க எல்லாம் வேதம் என்ன சொல்லுது, அவங்க பூரா சப்பானிக. வளர்ச்சி இல்லைன்னா அவங்க சப்பானிக நடக்க முடியாது. ஒரு தெருவில் அப்படிதான் மீசையை முறுக்கி விட்டு ஆளு இந்த திண்டி, ஆனா அவன் சப்பானியா இருந்திருக்கான். அந்த தெருவுலே போக மாட்டாங்களாம் பயந்துகிட்டு. பெரிய ரவுடி உட்கார்ந்து இருக்காண்டா, முன்னாடி துண்டை விரிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சரியான குண்டு ரவுடி மாதிரி, பார்த்தாலும் பயப்படணும். முகமே அப்படியே எடுக்கிறதே பிச்சை. அதுலயும் வர்றவங்களாம் பயப்பு. சின்ன பிள்ளை யாரும் பெரிய ஆளே போக மாட்டாங்களாம். பெரிய ரவுடி உட்கார்ந்து இருக்காண்டா அந்த தெருவுல, இந்த தெருவுலே பெரிய ஆளு கூட பயந்துக்கு போக மாட்டாங்க. அந்த அளவு கொடூரமா மூஞ்சி, மீசையை முறுக்கி விட்டுட்டு. என்னடா அவன் இப்படியே உட்கார்ந்த ஒரு ரவுடி உட்கார்ந்த இடத்துல இருக்க மாட்டானே, என்ன ஒரு பக்கத்துல போன சப்பானி. அது இது சப்பானி பாருங்க, சரீரத்துல கூட சப்பானி. அப்படிதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு லட்சியம் இல்லாம கிறிஸ்தவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிகாலையில நீங்க தேடணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு பிரச்சனை இல்லாம சமாதானமா நீங்க வாழணும்னா ஒரு 5 நிமிஷம் கர்த்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவரை துதித்து பாருங்க. அதிகாலையில உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். இந்த பிரச்சனைகள் எவ்வளவு செலவழிக்கிறோம், இந்த செலவெல்லாம் உனக்கு மிச்சமாகும். அதிகாலையில வேதத்தை வாசித்து ஜெபித்து பார். உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். அநேகர் நம்ம பாரத்தை நம்ம சுமந்துகிட்டே இருக்கோம். பாருங்க, ஒரு லாரி போச்சு, ஒரு பாட்டியமா விறகு கெட்ட சுமந்துகிட்டே போகுது. சரி பாவம், வயது போன காலத்துல சுமக்குது. சரி இந்த பாரத்தை என்ன செய்யட்டும், வண்டி பாட்டியமா வண்டியில ஏறு. வண்டியில ஏறி உட்கார்ந்தா இந்த கெட்ட என்ன செய்யல, இறக்கி வைக்கல வண்டியில, மறுபடியும் தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டி என்ன நிலைமையில இருக்குன்னு சைடு கண்ணாடியில பார்த்தா அது விறகு சுமந்துகிட்டே இருக்கு. அடப்பாவமே, ஓம் பாரத்தையும் விறகு பாரத்தையும் வண்டி சுமக்குது பாருங்க. ஏன் இப்படி சுமக்குது? பாட்டியம்மா விறகு கட்டை இறக்கி வை. எதுக்கு இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்க? வண்டிதான் உனையும் கொண்டு விறகு கட்டி சுமக்குமே, நீ எதுக்கு வண்டியில உட்கார்ந்த பிறகு சுமந்துக்கிட்டு இருக்க? உன் தலையில இருக்கிற பாரத்தை இறக்கி வை. அநேகர் அப்படிதான் இருக்காங்க பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய கவலைகளை தேவனுடைய இறக்கி வைக்கிறது இல்ல. உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் வசனம் இருக்கு, பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அநேகர் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்க கூடாது. வருத்தப்படுகிற எல்லாரும் என்னிடம் வாங்க என்று இயேசு அழைக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே ஒருபோதும் அவர் தள்ளிவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆனா உடையனால வருகிற நாட்கள்ல அதிகாலை ஜெபித்து பாருங்க, வேதத்தை வாசிங்க. குடும்ப ஜெபம் ஏன் பண்றீங்கன்னா, பிள்ளைகளை நல்லா செய்தி கொடுக்க சொல்லுங்க. சின்ன ஒரு 5 நிமிஷத்துல வசனத்தை எடுத்து அதுக்கு விளக்கத்தை பேச சொல்லுங்க. அது என்ன விரும்புதோ விட்டுருங்க. பாடல் படிக்க ஆசையா இருந்தா படி. பிள்ளைகளை பாட விட்டு நீங்க உட்கார்ந்து பாருங்க. பிள்ளைக வளர்ச்சி அடையுங்க. நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும், நல்ல எதிர்காலம் உண்டாகும். ஏன்னா பிள்ளைங்க ஒரு வாரமாவது ஆலயத்துக்கு வந்திருக்கு, அது நிமித்தமா கர்த்தர் பாதுகாப்பார். நீ ஒரு வாரமாவது தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற, அது நிமித்தம் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அப்ப நீ ஒவ்வொரு நாள் நீங்க சோர்ந்து போகாம வளர்ச்சி அடையணும். சப்பானிகளாம் அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு நல்ல சப்பானியா அல்லேலியா போடுங்கன்னா பாஸ்டர் சப்பானியா இருப்பார் போல, அவர் அல்லேலியா போட்டா நாங்களும் போடுறோம்னு போடுதுங்க. ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, கவனமா கேட்கணும். அப்ப நம்ம சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவித்தை சப்பானியாக நம்ம இருக்கக்கூடாது, நம்ம சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்திலும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். சப்பானிய நடக்க முடியாது, மற்றவருடைய உதவிய பார்ப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க பாருங்க. அதுதான் ஒரு வளர்ச்சி இல்ல. ஒரு ஜெபிக்க வந்தா அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அந்த காய்ச்சல் நீங்கணும். ஒரு சமாதானம் எல்லாம் வராங்கன்னு நீ ஜெபம் பண்ணும் போது
இந்த சமாதானம் வீட்டுக்கு கிடைக்கணும். நீ முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டா நீ தேவனுடைய சீசன். ஆனபடினா நீ ஜெபிக்கும் போது இங்க விடுதலை கிடைக்கணும். அதான் நீ நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீ சப்பானியா இருக்கக்கூடாது. ஐயோ நான் சப்பானியா வெக்கப்படணும். ஆவிக்குரிய உனக்கு உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடையணும். ஜெபம் பண்ணு சொன்னா நீ ஜெபிக்கணும். ஜெப வீரரா நீ காணப்படணும். ஜெப வீரராக இருக்கணும். ஜெபத்திலே கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு ஜெப வீரர். ஆவிக்குரிய மனுஷன் வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு நின்று. ஆனப்படினாலும் நீங்க மனதில் வார வாரம் ஆண்டவர் அதைத்தான் பேசுறார். நீங்க ஜோமுனுங்க, வேதத்தை வாசிங்க, எப்படிதான் இருக்குமோ வேற ஏதாவது நான் செஞ்சிருவேன். வேத வாசிக்க கசப்பா இருக்கு, ஜோமுன்றது பொழுதே போக மாட்டுதுப்பா. இங்க வந்தா உயிரை வாங்குறாரு. ஜெபம்னு வேதத்தை வாசி. அப்படிதான் நீ சப்பானியா இருக்கிறதுனால நீ ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப நீ வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனபடினால் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அதே மாதிரி விழித்திருந்து ஜெபிப்பாங்க. கடைசி காலமா இருக்கு, அது ஆண்டவர் சீசருக்கு சொல்றாங்க, 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நம்ம வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கும் போதுதான் கர்த்தர் உதவி செய்வார். விழித்திருந்து ஜெபிக்கிற ஆவி எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தர் கொடுத்த உனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு அது ஒரு பரிசாக இருக்கு. அதை நீ விட்டு விட கூடாது. விழித்திருந்து ஜெபிக்கணுமா? எங்க வாசிக்கிறோம்? 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்துல கூட ஆண்டவர் வந்து பாப்பாராம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36, 37, 38 இந்த 3 வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். என் இயேசு எப்பொழுது வருவார் என்று வந்து எப்பொழுது நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான். அல்லேலூயா. ஊழியக்காரனா பாஸ்டருக்கு நினைக்க கூடாது. அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஊழியர்கள். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஊழியர்களாக காணப்படுகிறோம். விழித்திருந்து ஜெபிக்கணுமா? அப்படி நீ ஆண்டவர் வருவாராம். வந்து பார்க்கும்போது என் மக ஜெபிக்கிறா, உனக்கு பிரதிபலன் ஆண்டவர் பரலோகத்துல தருவார். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சபீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து. நல்லா கவனிங்க. 2ஆம் ஜாமம்னா என்ன? எத்தனை மணில எத்தனை மணி வரை? எல்லாரும் கேட்க போறேன், நீங்க ஆயத்தமா இருங்க. அடுத்து 3ஆம் ஜாமத்தில் வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால், அப்படியே அப்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது, ஜெபத்துல தொடர்ந்து இருக்கும் போது ஊழியக்காரர் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். 2ஆம் ஜாமம் என்றால் என்ன? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை? 2 மணி. ஆனா உங்களை பெற்ற அம்மாவுக்கு அவார்டு தரலாம். வந்து இணையவே குழப்பிடுவீங்க போல தெரியுது. 2ஆவது ஜாமன்னா என்னது? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை? நீங்க ஏதோ சொல்ல வாரீங்க போல. எத்தனை மணி? குத்து மதிப்பு அடிக்கிறாங்க. 2ஆம் ஜாமம் எத்தனை மணில இருந்து? 2 மணி வேற. இது 2ஆவது ஜாமம். நீங்க என்ன சொல்றீங்க? பிள்ளையெல்லாம் சொல்லுங்க. ஜாமன்னா அது என்னதோ நினைக்குதுங்க. இரவு. 2ஆவது ஜாமத்துக்கே வந்து வரல. 3ஆவது ஜாமம் 2ஆவது பார்ப்போம். சொல்லுங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் வருவாராம். நடு சாமத்தை நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. திருடன் வருகிற விதமா ஆண்டவர் வருவாராம். திருடன் எப்ப வருவான்? நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கலாண்டதுக்கு வருவான். தேவன் அப்படி அல்ல, வந்து பரிசுத்தம் உள்ள ஜனங்களை ஜெபிக்கிறவர்களை பார்க்கும்படி வருவார். அப்படி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் தான் இயேசு வந்தா, மகளே ஆயத்தப்படி நான் வந்துட்டேன், அவர் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவருடைய செவிகள்ல எக்கால சத்தம் கேட்கும். ஆண்டவருடைய சத்தம்
ஒருவருக்கு தான் கேட்கும், உனக்கு கேட்கலையான்னு சொல்லுவான். அவங்க கேட்காது, ஏன்னா அவங்க விழித்திருந்து ஜெபிக்காததுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன பார்க்கும்? இரண்டாம் ஜாமம் என்றால் என்ன, மூன்றாம் ஜாமம் என்றால் என்ன என்று நான் பார்த்தேன். இரண்டாம் ஜாமம் சொல்லுங்க பாப்போம். இரவு 9 மணி முதல். இரண்டாம் ஜாமம் என்ன? இரவு 9 மணி முதல் 12 மணிக்குள்ள உள்பட்டதுதான் என்னது? இரண்டாவது ஜாமம். நல்லா கவனிக்கணும். 6 மணி வந்துட்டாலுமே அது முதல் ஜாமம் சொல்றோம் நம்ம. இப்ப அந்த முதல் ஜாமத்தை பத்தி இங்க சொல்லல. அதுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கவே எத்தனை மணி ஆகும்? 8 மணி 9 மணி ஆகும். ஒரு சிலர் 10 மணி கூட தூங்குவாங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க? கரெக்டா ஒரு 8:30 9 மணிக்குள்ள தூங்கிடணுமா. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இரண்டாம் ஜாமம் 9 மணி முதல் இரவு நடு இரவு 12 மணி வரை, அதுதான் இரண்டாம் ஜாமம். மூன்றாம் ஜாமம் நடு இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. நீங்க எத்தனை தரம் சொல்லியிருக்கீங்க, இப்ப வரல சொல்றது. பாஸ்டர் 12:30 வரை, 12 மணில இருந்து ஒரு 3 மணிக்குள்ள ஜெபித்த ஆண்டவர் பேசுறாரு அவங்க சொல்லியிருக்காங்க பாக்கிய செல்வி. இப்ப அதைத்தான் நல்லா கவனிக்கணும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. பதில் சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. சொல்லுங்க. முதலாம் இரண்டாம் ஜாமம் எத்தனை மணி முதல்? 9 மணி வரை. 9 மணி முதல் 12 நடு இரவு 12 முதல். மூன்றாம் ஜாமம் 12 மணி 3 மணி முதல். பாத்தீங்க, பிள்ளைய சொல்லுதுங்க. அப்ப பாருங்க, அப்படியே நம்ம இருக்கணும். இந்த ஜாமத்துல ஆண்டவர் வருவாராம். வசனம் அதான் இருக்கு. அப்படி ஜெபிக்க தூக்கத்தை வெறுத்து பாருங்க, இப்படி ஜெபிக்குதுங்களாப்பா சொல்ல. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க ஒருபோதும் சப்பானியா இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய மனுஷன் எழுப்பி விடுவான், நீ ஜெபி, சீக்கிரம் ஆண்டவர் வரப்போறாரு. அப்படியே ஒரு தெளிவு உண்டாகும். புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்யுங்க? நல்லா தின்னு விட்டு தூங்கிருங்க. நல்லா தூக்கம் பயங்கரமா வரும் பாருங்க. அது சப்பானிகள், ஜெபம் இல்லாதவங்க சப்பானிகள். அப்ப ஒருபோதும் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. புத்தி இல்லாத ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் கரெக்டா என்ன செய்யணுமா? நம்ம எழுந்து இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமத்துல கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ண வேண்டும். அவர் வரும் நாளிகையாவது நீ அறிய முடியாது. அவர் சீக்கிரம் வருவார். உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் வளர்ச்சி அடையணும். உன் சரீரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன், உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடைய வேண்டும் என் ஜனமே. அப்படி நாம் இருக்கும்போது, விழித்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க இன்றிலிருந்து என்ன செய்யுங்க? லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நமக்காக என்னென்ன செய்தார்? பாவங்களுக்காகவே இரத்தத்தை சிந்தினார். அதை நாம் விசுவாசிக்கிறோமா? இயேசு ஒருவர் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். பாருங்க, அவர் எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் மாதிரி நம்ம யாரும் பாடுபட முடியாது. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க, எடுத்தவங்க. தன் ஜீவனையே அவர் நமக்கு தந்தார். பாருங்க, அவர் இரத்தத்தை சிந்தினார் நமக்காக. அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். போர் சேவகன் பாருங்க, அவருடைய விழாவில சிலுவையில தொங்குறார். விழாவில குத்தும் பொழுது தண்ணீரும் ரத்தமும் வந்தது. ரத்தமும் தண்ணீரும். ரத்தம்னா என்னது? அதுதான் ஜீவன். ஒரு மனிதனுக்குள்ள ரத்தம் இல்லைன்னா ஜீவன் இல்ல, உயிர் இல்ல. நமக்காக ரத்தத்தை சிந்தினார். தண்ணீர் என்பது என்ன? ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது. நமக்காக ஜீவனாகிய ரத்தத்தை சிந்தி நமக்காக ஆரோக்கியமான பாருங்க தண்ணீர் ஆகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார். நம்ம அதுக்கு ஈடாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வேற எதையும் பணமோ காசோ ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. ஆவி ஆத்மா சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடு, நல்ல வழியில நீ நட, உனக்குள்ள எந்த தீங்கும் ஆபத்தும் உனக்கு நேரிடாதபடிக்கு தேவனுடைய என்னுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், உன் இதயத்தில் ஆளுகை செய்யட்டும், ஜெப சிந்தையோடு இரு
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டு நீ காணப்படு. அப்படி இருக்கும்போது எந்த ஆபத்தும் உனக்கு வராது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34 பார்க்கிறோம். மேலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. புறப்பட்டு வந்தது யாருக்காக? நமக்காக. இந்த கால வேளையிலும் கூட நாம் அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வாரி சிலுவையில 7 அதிசயங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில 7 அதிசயங்கள் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன? 1வது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்றும் மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அதுல மார்க்கு சுவிசேஷம் 15:33 தொடர்ந்து அது வருது. பாருங்க, அங்க ஒரு அதிசயம் நடக்குது. ஐயோ, நான் தேவனுடைய குமாரன், நம்ம அறையப்பட்டவர் மனுஷர் அல்லப்பா, அது தேவனா இருக்கிறார். பாருங்க, அந்தகாரம் உண்டாகிறத பாக்குறோம். அது பெரிய அதிசயம் இல்லையா? ஒரு சிலர் இறந்தா மழை வரும், மழை. அப்ப மழையே வெயில் அடிச்சு திடீர்னு மழை, நல்ல மனுஷன்பா அப்படி சொல்றோமா இல்லையா? பாருங்க, ஒரு முதலாவது அதிசயம். 2வது பாருங்க, தேவாலயத்தின், அது எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 27:51 வாசி. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அது பெரிய அதிசயம் இல்லையா? 3வது பார்க்கிறோம், பூமியும் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம், கண்மலைகளும் பிளந்தது என்று மத்தேயு சுவிசேஷம் 27:51 நாம் பார்க்கிறோம். அது ஒரு அதிசயம். 4வது பயங்கரமான ஒரு அதிசயம், நித்திரை செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவங்க பரிசுத்தவான்கள் கல்லறை திறக்கப்பட்டு எழும்பி வந்தாங்க. இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கப்பட்டவராக இருந்தார். 7 அதிசயங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். 4வது நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள். பாருங்க, வந்து வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரம். பெரிய ஒரு அதிசயம். 5வது பாருங்க, கல்லறைகளும் திறந்தன என்று பார்க்கிறோம். வந்து அதெல்லாம் பெரிய ஒரு அதிசயம். சிலுவையில் ஒரு கல்லன் மனம் திரும்புவதை பார்க்கிறோம். இடது பக்கத்தில் ஒரு கல்லன் வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் மனம் திரும்புகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலையும் நடுவாக இயேசு இருக்கிறார். 2 பக்கமும் கல்லர் குற்றவாளியை தொங்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதுல ஒருவன் மனம் திரும்புகிறான். அது ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். 7வது பார்க்கிறோம், 100க்கு அதிபதி சொல்லுவதை பார்க்கிறோம். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரர் என்று தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிசயங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். பாருங்க, 7 அதிசயங்களை நாம் பார்த்தோம். அவருடைய இரத்தம் நமக்குள் பிரவேசிக்கும் போது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் மாதம் திருவிருந்து எடுக்கிறோம். பரிசுத்த உள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்றோம். ஏன்னா நமக்கு என்ன இல்ல, நமக்கு சரியா வந்து ஒரு வளர்ச்சி இல்ல. பாருங்க, ஜீவன் உண்டாகணும், உன் குடும்பத்துல நன்மை உண்டாகணும். அப்ப நீ உணர்ந்து நினைவு கூறணும், ஆண்டவரே இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு, எனக்காக கல்வாரி சிலுவையில நான் அவமானப்படுகிற அந்த இடத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனையை நீ குற்றமில்லாத தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நீ ஏற்றுக்கொண்டீரே. ஐயா நன்றி ராஜா. நீ மாதம் 1வது வாரத்துல நினைவு கூறும்படி நாம் நிச்சயம் நாம் அதை செய்ய வேண்டும். பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கல்வாரி சிலுவை தண்டனை பயங்கர கொடூரமானதான். 3 தண்டனைகள் அந்த நாட்கள் இருந்திருக்கு. கல்லெறிந்து கொல்லப்படுவார்களா? யோசுவா 7வது அதிகாரம் 25, 26 பார்க்கிறோம். கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க. 3 தண்டனை. அதுல 1வது தண்டனை கல்லெறிந்து கொல்லப்படுவது, 2வது உயிரோடு எரித்து கொல்லப்படுவாங்களாம். சங்கீத புஸ்தகம்
106வது சங்கீதம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். மூன்றாவது, மரத்துல தொங்க வைக்கப்பட்டு கொல்லப்படுவாங்க. எஸ்தர் 2வது அதிகாரம் 23வது வசனமும் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 19வது வசனத்திலும் பார்க்கிறோம். இந்த 3 தண்டனையில சிலுவை தண்டனை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து மரமாகிய அந்த சிலுவை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு கொடூரமான தண்டனை தான் அந்த சிலுவை தண்டனை. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணினாங்க. அந்த கல்வாரி சிலுவையில அவர் தொங்கப்படும் போது 7 கூட்டத்தார் பரியாசம் பண்றாங்க. யாரு பரியாசம் பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். 7 கூட்டத்தார் பரியாசம் பண்றாங்க. அவர் கல்வாரி சிலுவையில இந்த பரியாசம் பண்ணுகிற அவர்களுக்காக சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த ஜனங்க அவர் தேவன் என்று தெரியல. அவங்க அறியாம செய்யறாங்க. என் பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறாங்க அறிவு இல்ல. ஆனா பரியாசம் பண்றாங்க. 7 கூட்டத்தாரை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 27-31. அதுல போர் சேவகர் எழுதி வச்சுக்கோங்க. போர் சேவகர் அவங்க பரியாசம் பண்றாங்க. 2வது வழிபோக்கர், போறவங்க வழியில போறவங்க வருவாங்க, தலையை துலுக்கி பரியாசம் பண்ணுவாங்களாம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதே அதிகாரத்துல 39-40 அந்த வசனத்துல இருக்கு. 3வது பிரதான ஆசாரியர், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 41-42 நாம் பார்க்கிறோம். வழிபோக்கர் 39-40, பிரதான ஆசாரியர் மத்தேயு சுவிசேஷம் 27-41 பார்க்கிறோம். 4வது வேத பாரகர், மத்தேயு சுவிசேஷம் அதே அதிகாரத்துல 41-42 பார்க்கிறோம். 5வது மூப்பர்கள் அதே அதிகாரத்துல 41-42 இருக்கு. 6வது இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் பரியாசம் பண்றான். அதே அதிகாரத்துல 44வது வசனத்துல இருக்கு. அங்கு இருக்கிற சில ஜனங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவை மரணம் மிகவும் கொடூரம் உள்ளதாய் இருக்குது. மிகவும் வலி, சோர்வு, இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மிகவும் நெஞ்சு அடைப்புலாம் வரும். ரத்தமும் தண்ணீர் வந்துட்டா என்னதான் இருக்கும், நெஞ்சு அடைப்பு வரும், தாகம் உண்டாகும். அந்த சிலுவை மரணம் மிகவும் வேதனை உள்ளது. என் ஜனமே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த திசையும் கூட கிழக்கு திசை. அதெல்லாம் பெரிய ஒரு அதிசயம். சூரியன் எங்க இருந்து உதிக்கும் சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்து உதிக்கும்? எங்க? கடல் திசை. என்ன திசை? கிழக்கு திசை. சூரியன் கிழக்கு திசை பாருங்க, மறையிறது மேற்க. அப்ப ஆண்டவர் எதுல? கிழக்கு திசையில தான் அவர் பிறப்பு கூட காணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். ஏதம் தோட்டம் கூட எங்க இருக்கா? ஏதம் தோட்டம் கிழக்கு திசையில தான் இருக்கு. ஒவ்வொன்றும் வேத வசனத்துல இருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு பாருங்க. கிழக்கு திசை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பிறப்பு, இறப்பு, அவர் மரித்த கடைசியா கூட மரித்த எல்லாம் கிழக்கு திசையை தான் வேதத்துல குறிக்கிறது. பாவம் எங்க உண்டாயிச்சு? கிழக்கு திசையில இருக்கு. ஏதோ தோட்டத்துல தான் தேவன் புசிக்க வேண்டாம் சொன்ன கனியை புசிச்சாங்க, பாவம் செஞ்சாங்க. பாவம் உண்டானதே கிழக்கு திசையில தான். அந்த பாவத்தை போக்கும்படியாகவே அதே கிழக்கு திசையாகிய கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கூட கிழக்கு திசையந்தான். இயேசு கிறிஸ்துவின் பாருங்க ரத்தம் நன்மையை உருவாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பாகிய மீட்பை அளிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரம் இருக்கு, நேரம் இல்லாதனால கவனிப்போம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் ஒரு ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்தத்தை நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு வேற எதுக்கும் பயப்படாது. ஜெபத்துக்கு வேத வாசிப்பு தேவனுடைய வார்த்தை இருந்தா மாத்திரம். இயேசுவின் ரத்தத்தை சொல்லிட்டீங்கன்னா நடுங்கும். ஏன்னா சாத்தானே இயேசுவின் அவருடைய ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தார்.
ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. இயேசுவின் ரத்தம் பாருங்க நம்மளை சுத்திகரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறது என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சமாதானத்தை அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் நித்திய மீட்பை உண்டாக்குறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய உடன்படிக்கை செய்கிறது, பாவிகளை நீதிமான்கள் ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னால் பிசாசு ஓடி போவான். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்மளை விடுவிக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்மளை குணமாக்குறது. இயேசுவின் ரத்தம் நம்மளை சுகமாக்குறது. என் ஜனமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீ சொல்லுவாயாக. இயேசுவின் ரத்தம் என்று உன் நாவுல உச்சரிக்கும் போது அந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம் குடும்பத்துக்கு, நம் ஜீவியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அவர் ஜெயித்து நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணி தர அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு கேட்கிற கேள்வி கேட்கிற, இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் என்ன? இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறந்தார்? சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்க பிறந்தார்? வேம்பார்ல பிறந்தாரா? பெரிய சாயம்புரத்துலயா? பெத்லகேம்ல பிறந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து. அந்த பெத்லகேம் எங்க இருக்கு? ஆசியா கண்டத்துல. அவங்க சொல்லுவாங்க, வெளிநாட்டு சாமிடா அது, இதுவே கும்பிடுறாங்கன்னு ஒரு சில அறியாம சொல்லுவாங்க. அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிதான் சர்வ லோகத்துக்கு நடுவாக ஆசியா கண்டத்துல நடுவாக அமைந்திருக்கு. எது அமைந்திருக்கு? பெத்லகேம் என்னும் ஊரு. பாருங்க, எல்லா மனிதருக்கும் நடுவாக பொதுவான தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இயேசுனா யாரு? வெளிநாட்டு சாமி இல்ல. எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக நடுவாக ஆசியா கண்டத்தில் அமைந்திருக்கிற நடுவாக இந்த பெத்லகேம்ல பிறந்தார். எல்லாருக்கும் பொதுவான தேவன் தான். பாருங்க, எல்லா சர்வலோகத்தில் இருக்கிற மனிதருக்காக தான் அவர் பாவத்தை ரட்சிக்கத்தான் வந்தார். இயேசு என்பது தமது ஜனங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு எனக்கு மட்டும்தான் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. சர்வ லோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக தான். மனுஷன் தான் மதத்தை வச்சுக்கிற, இந்து மதம், கிறிஸ்துவ மதம்னு. ஆனா இந்து மதத்தில் இருக்கிறவங்க அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை, அவங்களுக்கும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவங்க நம்மளாம் எல்லாம் ஒரே மனிதர்கள். ஜாதி மதமெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறான். எல்லாருக்கும் பொதுவான தேவன் தான் அவர். சகலத்தையும் சிருஷ்டித்தது அவர் தான். பாருங்க, அவர் நடுவாக பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பே ஒரு அதிசயமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஒவ்வொன்றும் நம்ம தெரிந்து கொள்ள வேணும். தேவனை நீங்க யாராவது அறிஞ்சிருக்கீங்களா? போன வாரம் சொப்பனத்தின் மூலமாக நான் தேவ சத்தத்தை கேட்டேன், கர்த்தர் என்னோட பேசினார் சொல்றவங்க சொல்லுங்க. அவங்கதான் இந்த முழு வளர்ச்சி அடைஞ்சவங்க. சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நீங்க வரணும் தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்படி வரலன்னா நீங்க தப்பியாவது என்ன செய்யணும்? ஏதாவது மதுல பிடிச்சாவது நடக்க கிளம்பணும். அப்படி சப்பானியா உட்காரக்கூடாது. கர்த்தர் இந்த வாரத்துல என்னோட பேசினார், வசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக பேசினார். கைகளை உயர்த்துங்க. சின்ன பையன் என்ன கையை உயர்த்தினா கொன்றுவேன், பிச்சு விடுவேன், பிச்சு வேம முடியும் சொல்றானோ நம்ம அந்த பையன். அப்படி சொல்றியான், விரல நீட்டுறான் அந்த பையன். சரி, அவனுக்கு பசியா இருக்கும் போல. சரி, நம்ம தேவன் பேச வேணும்.
பேசக்கூடிய சத்தம் தான் தேவன் வருவாரா. நம்ம நினைக்க சுனாமினா சொல்லிட்டா வந்து சொல்லுங்க பாப்போம். எத்தனோ கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாமே வந்து மழை வரும் சொன்னா அன்னைக்கு வராது, எதிர்பாராத நேரத்துல தான் வரும். மனுஷனுக்கு கூட வந்து இயற்கையில வந்து கட்டுப்படுத்த மனுஷரால முடியாது, தேவனுடைய கரத்துல இருக்கு. நம்மளால நினைச்சு பார்த்தோமா? முதையே சொல்லியிருந்தாலும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருப்பாங்க. முதல் சுனாமி வரும்போது சொல்லல, ஒரு எச்சரிப்பு கொடுக்கல. இப்ப நினையாத நேரத்துல வந்துச்சு. நம்ம கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டோம். வந்து பார்ப்போம் எவ்வளவு பார்த்தீங்களா. அதே மாதிரிதான் ஆண்டோடைய வருகையும் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போதும் ஜெபத்தில் இருக்கணும், தேவ சத்தத்தை நாம் கேட்கணும். தேவ சத்தத்தை மெல்லிய சத்தமா இருக்கும் தேவ சத்தம். நீ சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா உங்களால இருக்க முடியாது. டெய்லி ஜெபம் பண்ணிட்டு படுப்பீங்க, ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணுமே. எப்படி நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா சாப்பிட்டு தூங்குனா தூக்கம் தான் வரும் பாருங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். வேதத்தை வாசி ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் பேசுங்க. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் சொன்னது மாதிரி நீ அழுணும், நல்லா ஜெபம்னா தான் கேட்கணும். ஆண்டவர் கேட்டா தான் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும். நீங்க எதற்கும் கவலைப்படக்கூடாதுங்க. கவலை இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை இந்த பூமியில. ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருக்கும் கவலைகள், நெருக்கங்கள். ஏன் நெருக்கங்கள் வருது சொல்லுங்க? நெருக்கங்கள் வந்தா தான் கத்தரை தேடு. போன வாரம் கூட அண்ணாவை பற்றி நாம் பார்த்தோம். கூட இருந்து சக்காலாத்தி என்ன செய்யறா, வந்து என்ன செய்யறா, வந்து நெருக்குறா. உனக்கு குழந்தைல ஒண்ணு இல்ல மலடி சொல்லிட்டு இவருடைய தொந்தரவு பெருந்தொந்தரவா இருக்கு. 1 சாமுவேல்ல நான் வாசிக்கிறோம் பாருங்க. அவன் நெருக்கப்படுகிறாள். நெருக்கப்படும் போது தேவாலயத்தை நோக்கி போகிறாள். கணவனும் ஒன்றும் செய்ய முடியல, மனுஷரால ஒன்றும் செய்ய முடியல. ரெண்டாவது அந்த மனைவியை வந்து கண்டிக்க முடியல. 2 பொண்டாட்டியை கட்டிட்டு இவன் அவதிப்படுறான் பாருங்க. ஐயோ ஒன்னும் சொல்ல. அண்ணால நேசிக்கிறான், ஆனா நேசிக்கிறான், ஒன்னும் சொல்ல முடியல. இந்த அண்ணால் நெருக்கப்படும் கர்த்தரை நோக்கி தேவாலயத்துக்கு போய் கண்ணீரோடு மிகவும் அழுது, ஆண்டவரே என் அவமானத்தை போக்குங்கப்பா, நான் நித்த கேவலப்படுகிறேன், என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா அழுது புலம்பினாள். அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாருங்க. அண்ணாவுடைய கற்பத்தை யார் அடைத்திருந்தா? கர்த்தர் தான் அடைத்திருந்தார். இந்த கற்பத்தை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. கற்பத்தை திறந்தார், கற்பத்தின் கனியை தந்தார், குழந்தை பாக்கியத்தை அந்த அண்ணாளுக்கு தந்தார். எப்படி தந்தார்? அழுது மிகவும் அழுது ஜெபம் பண்ணினாள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள். நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவே எனக்கு நீ செவி கொடுங்க. நீங்க என்ன நெருக்கத்தில் இருக்கீங்க நான் பார்க்க முடியாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் மனுஷரால ஒருவராகிலும் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல ஒரு நம்ம நெருக்கங்களை நம்ம மனுஷன் சொன்னா அவன் என்ன செய்வான்? 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட கேவலப்படுத்திட்டு போயிடுவான். நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், ஆண்டவரே என்ன அவமானத்துல நம்ம இருக்கிறோம் என்று மனுஷரால அறிய முடியாது. இந்த அண்ணாலவே புரிந்து கொள்ள முடியலையே பாருங்க. கூட இருந்த சக்காராத்தி புரிந்து கொள்ள முடியல. அவன் நித்தனைத்தான் வயிறா பாருங்க. அதனாலதான் கர்த்தரை நோக்கி போனான். இந்த மனுஷர்கிட்ட சொல்லக்கூடாது. கூட இருந்த சக்காராத்தி சொல்லல, ஆனா இவ சொல்லாமவே நெருக்க அவ கேவலப்படுத்துறா. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னா இதெல்லாம் ஆண்டவர் நான் நெருக்கப்படுறத பார்க்கத்தான் செய்யறாரு. மிகவும் அழுது புலம்ப வேண்டும். அப்பத்தான் என்னிடம் நீ வரணும். நீ எந்த அளவுக்கு நெருக்கப்படுகிறாயோ, உனக்கு நெருக்கம் வருதா, தேவனை நோக்கி நெருங்கி போக வேண்டும் என்று தேவனுக்கு கட்டளை, அங்க கட்டளை தேவன் கட்டளை கொடுத்துதான் அந்த நெருக்கம் உனக்கு வருது. உன்னில் தேவன் மகிமைப்படணும், உன் கணவன் உன் மனைவி ரட்சிக்கப்படணும். அதுக்காகவே இந்த நெருக்கம் வருது. நீ சந்தோஷத்தை நாம் படணும். ஆனா உமக்கு தெரியாம எது நடக்காதப்பா. நீங்க உங்களுடைய கிருபை எனக்கு இருந்தா போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றாரு. என் கிருபை, உங்களுடைய கிருபை என்னை தாங்கி நடத்தட்டும். எந்தவித நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டா நீங்க என்னோடு இருந்தா போதும் அப்பா. இயேசுவே நீர் ஆண்டா நீ என்னில் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே. உண்மையாக உணர்ந்து பாருங்க.
வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் இந்த வேளையில பேசுகிறார். ஒரு காரியத்துக்கு நிச்சயம் முடிவு உண்டு. நீ சோர்ந்து போக வேண்டாம். நாம் மனுஷர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொண்டேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் அருகிலே இருந்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சோர்ந்து போகாதபடி என்னை துதித்துக் கொண்டு இரு. நீ துதி செய்ய செய்ய நான் உனக்காக யுத்தம் செய்வேன். உனக்கு துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய தொடங்குவார். என் ஜனமே, இந்த கால வேளை எத்தனை பேர் லட்சியத்தோடு வந்திருக்கிறோம். நம்ம உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? பேர் பேரா சொல்லி ஜெபிக்கிறீங்களா? நான் என் பிள்ளைகளுக்காக பேர் பேரா ஜெபிக்கிறது. உங்களுக்கு 10 பிள்ளைகளா இருக்கு. அந்த காலத்துல பண்ணி போட்டது மாதிரி 20, நாங்கெல்லாம் 10 பிள்ளைங்க. அப்ப எங்க அம்மா கூட பிறகு 16 பிள்ளைங்க. இப்பெல்லாம் வந்து நல்லா இருந்தா 2ல் 1 தான் பாருங்க. அப்படிதான் வந்து இந்த காலத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக பேர் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிறீங்களா? பேர் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? உண்மையாக நீங்க சொல்லணும். நீங்க வேற யாரு ஜெபிக்கிறா? பேர் சொல்லி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளை வந்து உங்களுக்கு உழைச்சி போட சம்பாதித்து வந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரல. பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தணும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகணும். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வந்துட்டா உங்களை நல்லா கவனிக்குங்க. நீங்க செய்ய கத்துக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கத்துக் கொடுக்காம பிள்ளைய வந்து இப்படி இருக்கே உதவாம போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. தப்பு நம்ம மேல இருக்கு. நம்ம சப்பானியா இருந்தா பிள்ளையும் சப்பானியா தான் வளரும். இப்ப இந்த ஆவிக்குரிய மனுஷன் வளர்ச்சி அடைய பேர் பெறா சொல்லி ஜெபிக்கணும். பாருங்க, ஜெபிக்கணுமா இல்லையா? நாங்களா குடும்ப தலைவரை சொல்லி பொதுவா ஜெபிக்கிறோம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருந்து 2 பிள்ளைய கணவன் மனைவி உங்க அம்மா அப்பாவுக்காக ஜெபிக்கலாம். அம்மா அப்பாவோட 2வது தான் ஜெபிக்கலாம். முதல் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு லட்சியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வந்து எடுத்து நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஒரு லட்சியம் இருக்கணும். ஏதோ பிறந்தோம், வந்து பூமியில வாழ்ந்தோம், வேலை செஞ்சோம், திண்டோம், வந்து மரிச்சோன்னு இல்லை. ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்த விசேஷத்துல பாக்குறோம். பெரியோர் வரை சிறியோர் வரை அவருக்கு முன்பாக நிக்கிற காலம் சமீபமா இருக்கு. ஆண்டவர் கேட்பார், உனக்கான பிள்ளை விளையாட உனக்கு கொடுத்தேன், அதெல்லாம் விளையாட்டு தாமானா? எப்படி நீ நல்ல ஒழுக்கத்துல நீ வளர்ந்த? என் பிரமாணங்களை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நீ மட்டும் அந்த என் வார்த்தையில அன்பு கூர்ந்திருக்க. பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுத்தையா? ஆண்டவர் நிச்சயம் உங்களை என்னையும் கேட்பார். ஊழியர் விசுவாசம் கணக்கு இல்ல. ஆண்டவர் கேட்பார், இதுல நம்ம கரெக்டா இருக்கிறோமா? அன்னைக்கு சிந்தித்து பாருங்க. நல்ல வழியில நீங்க நடக்கணும். எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு போனேன். ஒரு குடும்பத்தை ஜெபிக்க போகும்போது பாருங்க, அந்த பிள்ளை வந்து செல்ல போட்டு சவுண்டா போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி ஜெபம் பண்ணிட்டு போய்க்கிறேன், ஆஃப் பண்ண சான்ஸே இல்லை, முடியாது. அப்பதான் நான் நினைத்தேன், கண்ணீர் வந்துச்சு என் கண்ணுல. இங்க வந்து நான் அழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து இப்படி விட்டுட்டாங்களாப்பா. பாருங்க, ஆண்டவர் துக்கப்படுறாரு. நான் அழுகிறேன்னா கர்த்தர் அழுகிறாரு. அவர் கண்ணுல முதலாவது கண்ணீர் வந்த பிறகு என் கண்ணுல வருது. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு. இந்த சின்ன வயசுல ஒரு கீழ்ப்படிதல் இல்லையே, இப்படி எதிர்த்து பேசுறானே, இணைய பேசுற ஆண்டவர் அறியாம பேசுறான்ப்பா. சின்னப்ப ஆண்டவரே நீ தயவா இறங்கி மன்னியுங்கப்பா. ஆண்டவரே, அந்த நேரத்துல அவங்க சத்தியம் சரியா தெரியாதபடினால் பிள்ளைகளை அப்படி விட்டுட்டாங்க.
ஒரு கீழ்ப்படுதல். ஆனா நீங்க இந்த பிள்ளைகளுக்காக நான் வேண்டுதல் செய்யறேன், நீங்க மன்னிங்க, தயவா இறங்கி மன்னிங்க. எவன் அன்னைக்கு பேசுனானோ அவனை நீங்க ரட்சித்து உங்களுடைய பிள்ளையாக நடத்துங்க. நல்ல எதிர்காலத்தை பிள்ளைக்கு தாங்க. யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அவளுக்காக ஜெபிக்கிற ஒரே உயிர் ஊழியக்காரர் நாங்களாத்தான் இருக்கோம். எங்களுக்காக ஏதோ ஒரு மூலையில ஜெபிக்கிறாங்க. அதனாலதான் அவருடைய கிருபை எங்களை தாங்கி உயிரோடு ஜீவனோடு நாங்கள் இருக்கிற. இந்த பூமியில என்னங்க ஒண்ணும் இல்லை. இந்த பூமியில இருக்கிற வர என்னத்தை நம்ம கொண்டு போறோம்? போகல ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் கேட்பார், தப்பிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் கேட்போம், கொடுக்கப்பட்ட பிள்ளைய நல்லா வளர்த்தையா, நான் சொன்ன வசனத்தை நீ நடந்தாயா, வாசித்தது நல்லதுதான், அதுபடி நீ கை கொண்டு நடந்தாயா, ஆண்டவர் நம்மளையும் கேட்பார். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகள் எதிர்த்து பேசக்கூடாது, தாய் தகப்பன பேசக்கூடாது, கையை கட்டி பயப்படணும். அங்க அம்மாவுக்குலாம் அம்மாவை எப்பயும் நான் பேசுவேன், அப்பாவுக்கு நான் பயப்படுவேன். பாருங்க, அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், சிறு வயதுல இருந்து நீங்க சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கணும். ஏன்னா அது பெரிய பிள்ளை ஆன பிறகு அது கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்கும் போது அப்ப நம்மளால சொல்ல முடியாது. பேச தைரியம், எதிர்த்து பேசிருங்க நம்மள. அப்ப வளர்க்க சிறு பிள்ளையில பிள்ளையானனே நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்த அவன் முதிர் வயதும் அதை விடாது இருப்பான். அப்ப வேதனைப்படுவோம் நம்ம. ஆண்டவரே, சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் அவன் வரப்பண்ணுவோம். வளரும் போது சிறு வயதுல இருந்து நீங்க கொண்டு வாங்க, தீர்மானம் பண்ணுங்க. இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது, வளர்ந்துருச்சு. ஆனா அவளுக்காக நம்ம ஒண்ணு செய்யலாம், ஒண்ணு ரெண்டு செய்யலாம். அவனை சிறு வயதுல கண்டிச்சு வளர்த்தா நல்லா வளரும். அதை விட்டுட்டோம். ரெண்டாவது ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்காக சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண இந்த வார்த்தைகள் உருவாக்கும். நம்ம பேசுற வார்த்தைகள் உருவாக்கக்கூடியது. உருவாக்கி இந்த பிள்ளைகளை நல்ல எதிர்காலத்தை பிள்ளைக்கு தர. எத்தனை பேர் மார்க்கு கம்மியா எடுத்துருச்சுன்னு திடீர்னு மாடியில இருந்து விழுந்துருச்சு. இன்னொரு புள்ள பார்த்தா மருந்தை குடிச்சு தற்கொலை, தூக்கு போடு தற்கொலை. இதெல்லாம் யாரு செய்யறா? சத்தியம் உள்ள இல்லாததுனால பிசாசு அவங்களுக்கு முதுகுக்கு கீழே இயக்கும். செல்போன் பாக்குறோம், இதை பாருங்க. நம்ம பாக்குற ஒவ்வொன்றும் அங்க இருக்கும். எங்க நெட்டு பாருங்க, அங்க நம்ம பெரிய ஒரு இதே இருக்காங்க. நம்ம என்னென்ன பாக்குறோம்? நெட்டு சும்மா இல்ல, நெட்டு எக்ஸ்ட்ரா நெட்டு போடுறோம். இப்பெல்லாம் அதுவும் கூடிருச்சு. 300 ரூபா ஒரு மாசத்துக்கு 300 ரூபா ஆயிருச்சு. 2 GB நெட்டு. அதுவும் போக எக்ஸ்ட்ரா நெட்டு போட்டு டக்கு ஏதாவது செய்தி ஏதாவது ஏற்றி விடுறோம். அது பிரச்சனை இல்லை. நெட்டுல பார்க்க என்னென்ன பார்க்கும், என்ன கர்மத்தை அதுல பாக்குறோம். நம்ம தப்பிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துல மனுஷன் பாருங்க உண்டாக்குன அந்த அறிவில் அவன் கண்டுபிடிப்பானா? நம்ம இந்த திசையில இப்பெல்லாம் அட்ரஸ் தர வேண்டியதுல, இப்ப ஆர்டர் பண்ணும்போது கூட ஊரே சொல்லல, எப்படா நம்ம சேர்ந்துச்சு. நான் பார்த்தேன், அந்த எல்லையை காமிக்குமா. இப்ப வேம்பார் இந்த நம்பர் அடிச்ச உடனே பேர் போட்ட உடனே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் கண்டுபிடிச்சுதான். நம்ம பேரே நான் சொல்லல பாருங்க, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் அங்க எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஆண்டவர் பார்க்கிற. நம்ம என்ன செய்யறோம், அந்த கர்மத்தை நீ பார்த்திருக்க, அங்க எல்லாம் பதிஞ்சிரும். நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு நாள் செல்லுலயே மறுபடியும் நெட்டு அங்க அவங்கள அனுப்பி விடுவாங்களாம். பேஸ்புக் எல்லாம் அப்படிதான் வருது பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு செயலையும் மனுஷன் கவனிக்கிறான். இப்ப ஆண்டவர் கவனிக்காம இருப்பாரா? இப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அதனால பிள்ளைகளை நல்ல வழியில நம்ம நடத்துவோம். எல்லாரும் இந்த வேலையில முடிஞ்ச வகை எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். மனுஷருக்கு எல்லாம் பலவீனம் பாருங்க, காலு கை சோர்வு எல்லாம் வருது. இதெல்லாம் பாருங்க, எல்லா பலவீனங்களையும் இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த கால வேலை ஒவ்வொருவரும் லட்சியத்தோடு இருப்போமாக. நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளாம் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல எதிர்காலத்தை தாங்கப்பா. ஆனா அநேகர் இப்ப கொஞ்சம் வயசுக்காரங்க வாழ்ற பிள்ளைகளை பிசாசு கெடுக்குது. நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர், நல்ல எதிர்காலத்தை நீ அடையக்கூடாது. நீ தாய் தகப்பனை கீழ்ப்படிச்சு நடக்க கூடாது. பிசாசு அது ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. பிசாசு அதை எதிரி. நமக்கு எதிரி யாரு? நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் இல்ல. எதிரினா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அவன் மூலமா பிசாசு கிரியை செய்ய. பிசாசு தான் நமக்கு எதிரி. நம்ம கணவன் எதிரி இல்ல, அவர் நல்லவர் தான். ஆனா அப்படி கிரியை வருதுன்னா நம்ம கணவருக்குள்ள அந்த பிசாசு கிரியை செய்து அவருக்குள்ள இருக்க பிசாசு நான் கடிந்து கொள்ளணும்.
வந்து நம்ம கணவன் தான் பிசாசா இருக்குன்னு நீங்க கட்டை எடுத்து அடிச்சிடக்கூடாது. கணவன் அப்படி அடிச்சிடாதீங்க, நஷ்டம் உங்களுக்கு தான். அப்ப ஒருத்தர் எதிர பேசுறாரு, பிசாசு அவருக்குள்ள இருந்து கிரியை செய்து ஆவியில ஜெயிக்கணும். கடிந்து கொள்ளணும். போ பிசாசு, இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளணுமா இல்லையா? வந்து அதைத்தான் செய்யணும். நீங்க வசனமாகிய பட்டயத்தை வச்சு பிசாச வெட்டணும். வந்து அவருக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற பிசாச வசனத்தின் மூலமாக ஜெயிக்கணும். அதனால வந்து நல்ல எதிர்காலம் பாருங்க பிள்ளைகளுக்கு இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படி செய்துங்க. அதெல்லாம் என்ன அறிவு இருக்கு பாருங்க. பிசாசு பின்னாடி வந்து தூண்டுமா, ஏய் இதை செய்ய அது செய்ய, நீ இருந்து என்ன வாழ்ந்து என்ன செய்ய போற, வந்து பூமியில ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் யார் சொல்லுவா? பிசாசு. ஆனா ஆண்டவர் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த பூமியில நல்ல ஒரு அதிகாரத்துல உன்னை வைக்கவும், நல்ல கவர்மெண்ட் வேலை, நல்ல ஸ்தானத்துல உன்னை வைத்து உன் எதிர்காலமே தேவனுடன் நீ இருந்தா வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவ வார்த்தை உனக்குள்ள இருந்தா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். எதுவும் உன்னை அணுகாது. பாருங்க, அதுதான் ஊழியக்காரருக்குள்ள விசுவாசத்துல எதுக்கு பலவீனம் வருது? நம்ம சரியில்லை, நான் சரியில்லை, பாருங்க நீங்க சரியில்லை. பலவீனம் வரக்கூடாது. நம்ம ஜெபம் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் முழுமையாக இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சாலும் வரத்தான் செய்யும், யாரும் பார்க்காது. ஆனபடினால நீங்க ஜாக்கிரதையாக இருக்க. குடும்பங்கள்ல உங்க பிள்ளைய பாதுகாக்கப்படணும். நல்ல எதிர்காலம் உங்க பிள்ளைகளுக்கு வந்து கர்த்தர் தாமே தர வேணும். அதனால வந்து நீங்க இந்த அனிதா பையன்லாம் நல்ல வாய் நிறைய சிரிப்பான். எனக்கு ஆம்பளை பையன் இல்லாதனா அவனை பார்த்து ஐயோ நம்ம வாங்கி வளர்ப்போமா அப்படி எனக்கு ஒரு ஆசை. அந்த அவங்க இங்க வந்திருந்தேன், ஆலயத்துக்கு வந்திருந்தேன். இன்னும் அவனுக்கான ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, அப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனா அவன் எதிர்காலம்லாம் நல்லா இருக்கணும். பிள்ளைய வந்து தாய் தகப்பனை நினைச்சு சந்தோஷப்படணும். பாருங்க, நம்ம அவர் வழியில நடக்கிறது பிள்ளைய நம்ம போதிக்க வேண்டியது இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றோமோ, நம்ம ஒழுக்கத்துல வளர்கிறோமோ அதை பார்த்து பிள்ளைய கடைபிடிக்குங்க. கர்த்தர் அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க. வந்து செல்வராணி அனிதாவுக்கு பாருங்க கர்த்தர் 3 பிள்ளைகளை கர்த்தர் தாமே தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை வந்து நல்ல வழியில நடத்த, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தாமே தர வேண்டும். எல்லாருக்குமே வந்து எதிர்காலம் இருக்கு. அங்க பெரிய சாயம்புரத்துல பாக்கியசெல்வி பிள்ளைய பாருங்க 2 பையங்க இருக்காங்க. அதெல்லாம் நல்ல வழியில நடக்கணும். பிள்ளைங்க ஒருபோதும் தாய் தகப்பன்னு பேசக்கூடாது. எனக்கு மனசு வலிக்குது பாருங்க. அப்படி பேசும்போது உங்களுக்கு வலிக்குதோ இல்ல, மலிங்கி போயிருக்கும். சப்பானிகளுக்கு ஒருபோது என்ன செய்யாது, வலிக்காது. இந்த காலத்துல மலிங்கி போச்சு. சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு ஐயா அது தெரிஞ்சதுதானே, எப்பயும் இப்படிதான் அந்த பிள்ளை சொல்லும், அந்த பையன் சொல்லுவான், மலிங்கி போயிருக்கு. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு மனசாட்சி மழுங்கல, எனக்கு வலிக்குது மனசெல்லாம். ஐயோ என்னைய கேட்கிறானே, உங்களை கேட்கல என்னைய கேட்கிறான், அது ஆண்டவரை கேட்கிறான். பாருங்க, ஆண்டவரை கேட்டுட்டு தான் உங்களை கேட்கிறான். அதனால தாய் தகப்பனை எதிர்த்து எந்த பிள்ளைகளும் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய நல்லா எதிர்த்து பேசக்கூடாது அப்பா. ஆண்டவரே நீங்க என் பிள்ளை உண்மை காணட்டும் அப்பா. ஆண்டவர் நல்ல எதிர்காலத்தை தாங்க. நீங்க யாராவது பாரப்பட்டிருக்கீங்களா உங்க பிள்ளைகளுக்காக? நீங்க பாரப்படுங்க, ஜெபிங்க. வந்து நான் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபம் பண்ணதுனால நான் சொல்றேன். வந்து பாருங்க, அவ்வளவு ஜெபம் பண்ணி கூட ஒரு சில காரியங்கள் நான் வேதனைப்படுறேன் பாருங்க. அப்ப நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபித்து நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தரணும். பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்காங்க, ஆனா சமாதானம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியே இல்லை. வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க, பணம் நிறைய இருக்கு, பிள்ளைகளோட நிறைய வந்தாங்க. அவங்களுக்கு என்ன சமாதானம் இல்லை. இன்னைக்கு வரணும்னு சொல்றாங்க. நல்ல காற்று அடிக்குது, ஆலயத்துக்கு வந்து சமாதானமா இருக்கு, லீவு எப்படா கிடைக்குன்னு வரணும்னு ஆசைப்படுறாங்க. பாத்தீங்களா, அந்த பணம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, சமாதானம் இல்லை. ஆனா சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர். பிள்ளைகள் நல்லா, ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்பா. உனக்கு பிள்ளைகளை கொடுத்தது நல்ல வழியிலே நடத்தத்தான். இந்த பிள்ளை ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. இந்த சிறு வயதிலே கவலைப்படக்கூடாது. இந்த சிறு வயதில் நான் அப்படி காணப்படுறேனே ஒருபோதும் நீ நினைக்காத. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். என் சரீரத்துல எப்படி பலவீனம் இருக்கேன்னு நீ கவலைப்படாத. கர்த்தர் உன் அருகில ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒரு தீர்வு இருக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கவலைப்பட வேண்டாம். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு தருவார். தாய் தகப்பன்மார்கள்லாம் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாமே வந்து அவருடைய வழியில நடக்கணும்.
ஒரு மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நாம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து வந்து இந்த திருவிருந்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ராஜ்யம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் ஒருவரும் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனபடினால் நம்ம அப்பதான் பிள்ளை நல்ல வழியில நடக்கும். இந்த வாலிப வயதுல இந்த பருவத்துல ஞானஸ்தானம் எடுக்கும் போது இந்த பாவத்துக்கு அது அந்த சத்தியம் உள்ள போயிடும். யோனை இயேசுவை நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், எனக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், உடன்படிக்கை பண்ணிருக்கேன், நான் இதை செய்யக்கூடாது, என் தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம், இந்த பேசுவார் ஆண்டவர், எந்த ஆபத்து நேரிடாது, கர்த்தர் உனக்குள்ள இருந்து பேசுவார். அதனாலதான் நீ உடன்படிக்கை பண்ணணும், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தம் உள்ள மாமிசத்தை இரத்தத்தை நீ பானம் பண்ணணும், உனக்குள்ள ஜீவன் உண்டாகணும். அதற்காகவே நல்ல மார்க்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையுள் நீரே, என் பாதையுள் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையுள் நீரே, என் பாதையுள் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையில் துதிப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை, தேவ வல்லமை, என் மாறிட நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே.